வானம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க தொகுப்பாளினி பத்மபிரியா. இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலுக்காக என்என்கே சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வராரு. ஒர்த்தா இல்லையா சார்? ஷார்ட்டா முடிச்சிடலாம் சார். நீங்க ஷார்ட்டா முடிச்சிடாதீங்க. நான் ஷார்ட்டா கேள்வி கேட்டேன். இல்ல அதெல்லாம் ஜார்லாலாம் தட்டல அவங்க ஜால்ரா தட்டாங்க. அவங்க மூலமே தட்டுறாங்க. இது என்ன சொல்றது, பம்பு உடுப்பு டோல்பாஜி அதெல்லாம் பெருசா அடிச்சு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் அடிச்சாலும் ஒரு நடிகன் இன்னொரு நடிகனை பெருமைப்படுத்தி கொண்டு வந்து வச்சுப்பானா? சொல்றேங்க, ஒரு நடிகன் இன்னொரு நடிகனை கொண்டு வந்து வச்சுப்பானா? அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஜோக்கர் தான் வச்சுப்போம். தாவேக்காவுல ஜோக்கரா இருக்கிறது யாரு? ஸ்ரீநாத், மீன்வளத்துறை அமைச்சர். அவரு நல்லா மீன் நல்லா சாப்பிடுறாருல்ல. உங்களுக்கு மீன் பிடிக்குமா? பிடிக்குமா? என்ன மீன் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். மீன்னாலே பிடிக்கும். மீன்னாவே பிடிக்கும். அது எந்த மீனா இருந்தா என்ன? மீன்னா பிடிக்கும். நல்லா ஒரு பாக்க கலரிஷா, நல்லா டெம்டிங்கா அப்படியே வறுத்து அப்படியே மேல ஒரு ஆனியன் எல்லாம் வச்சு பார்த்த உடனே அப்படியே. அப்ப சுந்தரி அக்கா கடையில போய் சாப்பிட்டு இருக்கீங்க? இன்னும் போல சார், விசிட் பண்ணல நானு. ஓ, சுந்தரி அக்கா இன்னும் போகலையா நீங்க? ஐயோ கவலைப்படாதீங்க. ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க. மீன்வளத்துறை அமைச்சரை தனிப்பட்ட முறையில நீங்க சந்திச்சீங்கன்னா அவர் சுந்தரி அக்கா கடைக்கு உங்களை கூட்டிட்டு போய் மீன் வாங்கி கொடுப்பாரு. ஆமா, அவ்வளவு நல்லவர். ஏன்னா ஸ்ரீநாத்தை பத்தி எனக்கு பர்சனலாவே தெரியும். ஆமா, அதனால சொல்றேன். உங்களுக்கு மீன் சாப்பிடணுமா? சாப்பிடணும். ஆனா சுந்தரி அக்கால தான் சாப்பிடணும். பாத்தீங்களா? ஆமா, ஆனா மினிஸ்டரோட போய் சாப்பிட மாட்டீங்க. அந்த ஆசைலாம் நமக்கு இல்ல. அந்த ஆசை இல்ல. பாவம். மீன் சாப்பிட்ற ஆசை மட்டும்தான் எனக்கு. மீன் சாப்பிட்ற மாதிரி. பாத்தீங்களா நீங்க எவ்வளவு தெளிவா இருக்கீங்கன்னு? ஆமா, இந்த தெளிவா இருக்கிற சமூகத்துல, இந்த மேம்பட்ட சமூகத்துல இவ்வளவு தெளிவா இருந்து எப்படி தாவேக்கு ஆட்சியை பிடிச்சது அப்படிங்கறதுதான் ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே வரலையே. நீங்க என்ன கேட்டீங்க? நான் லாரன்ஸ் அவர்கள் பர்த்டே விஷஸ் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஞாபகம் இருக்கா? இது ஆக்சுவலா எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப இவர் பிறந்து 53 வருஷம் ஆயிருச்சு. இது இந்த விஐபி, இந்த பெரும் பணக்காரனுங்க, அப்புறம் இது அரசியல்வாதிங்க, இந்த நடிகர்கள், இவனுங்கெல்லாம் ஒரு தடவை தானே பிறந்திருக்காங்க. மறுபடியும் பிறந்த நாள்னா எப்படா மறுபடியும் பிறந்தீங்க? மறுபடியும் அந்த எவ்வழியில் பிறந்து வந்தோமோ அதுபோல அந்த வழியில மீண்டும் போய் கருவறையில குடியிருந்துட்டு மீண்டும் வர்றது மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து அது பார்ட்டி கிட்டின்னு. அதாவது மனிதனோட பிறப்புங்கிறது ஒன்ஸ் பிறக்கிறது தான், ஒரு டைம் தான். அதுக்கப்புறம் நேரா டெத்து. ஆமா, அப்போ யாருமே பர்த்டேவே கொண்டாட கூடாதுன்றீங்களா? பர்த்டே தான் 10 தான் முடிஞ்சிருச்சே. ஐயோ, ஒரு விஷயங்க, நீங்க பிறந்துட்டீங்கல்ல, பிறந்து என்னைக்கு பிறந்தீங்களா அன்னைக்கு தானே பிறந்த நாள். அதோட முடிஞ்சிருச்சுல. அடுத்த வருஷத்துல நீங்க பிறக்குறீங்களா? இல்ல வருஷம் மாறிடுச்சு. நாள் அதாவது அந்த நம்பர் ஆஃப் டே வந்துச்சுன்னு நீங்க பிறந்ததுன்னு அர்த்தமா? நீங்க பிறக்கும் போது ஒரு வயசு அந்த அந்த ஸ்டேஜ்ல இருப்பீங்களா? இப்ப எதுக்கு 50? அதான், இத பிறந்த நாள்னு சொல்லக்கூடாது, இருக்கிற நாள். 50 வயசு வரைக்கும் நான் இருக்கிறேன். கடவுள் எனக்கு இந்த இந்த என்ன இத தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்க போறீங்களா சார்? இந்த அறிவே இல்லாம அத்தனை பேரும் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்களே. அதாவது சட்டசபையில கொண்டு போய் கேக்கு வெட்டுற அளவுக்கு நீட்டுறாங்கன்னா கொஞ்சம் கூட எவனுக்குமே அறிவு இல்லாம இருக்காங்களே அப்படிங்கறதான். பிறந்த நாள் இதுக்கப்புறம் சொல்லக்கூடாது, இருக்கிற நாள்னு சொல்லுங்கடா. டேய், இது இருக்கிற நாள்ரா. சாவாம இருக்கோம்லங்க, பிறந்துட்டோம். பிறந்ததுக்கு அப்புறம் இறப்புங்கிறதா. இந்த இறக்காம இருக்கிறது இருக்கு இல்லையா? நீ எப்ப சார் பிறந்தீங்க? எப்ப சாவீங்கன்னு மாதிரி கேக்குறீங்க. பரவாயில்ல. ஆமா, நான் தான் சொல்லிட்டேனே, 49 வயசாகி 50க்கு நான் ரீச் பண்றேன்னு. அப்ப பாத்துங்க பிறந்திருக்கேன், எப்போ பிறந்திருப்பேன்னு. ஒரு 80s 70sங்க. நான்லாம் 70s கிட். ஆமா, நானு விஜய், சூர்யா, ஆமா, நானு சுந்தர பாண்டி ஒன்னா படிச்சவங்கன்ற மாதிரி சொல்றீங்களே, எது வெயிட்டா சொல்ல போறீங்க? வெயிட்டா சொல்ல போறேன்னா வெயிட்டா ஏதோ எல்லாம் ஒரே காலகட்டங்கள்ல நாங்கெல்லாம் காலகட்டமா? நான் கூட ஏதோ வெயிட்டா ஏதோ அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சிருப்பீங்க போல. முன்னாடி வேற உட்காந்து. ஏது நீங்க முன்னால உட்கார்ந்ததுக்காக நான் விஷயம் சொல்ல முடியுமாங்க? இவர் ஆக்சுவலா காலேஜ்ல பாதியில நிப்பாட்டிட்டு ஓடிட்டாரு. புரியுதுங்களா? இவர் மட்டும் காலேஜ முழுசா படிச்சிருந்தாருன்னா அமெரிக்க பிரசிடென்ட் ஆயிருப்பாரு. அது தெரியுமா உங்களுக்கு? லயலாவுல பாதியில வந்துட்டாரு. இவர் லயலாவுல மட்டும் முழுசா படிச்சிருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், இன்னைக்கு ஒரு தமிழ் அமெரிக்காவை ஆண்டுகிட்டு இருப்போம். ஆமா, உண்டா இல்லையா? ஆமா, அவர் ஏன் கோட்டு போட்டிருக்கான்னு தெரியுமா? அம்மா சொல்லிருந்தாங்க, விஜய் குளிர் தாங்க மாட்டான் என் பையன். குளிர் தாங்க மாட்டாரா? அம்மா சார்.
அடிக்கிற வெயில்ல போய் சார் நின்னா அவர் வேர்த்து ஏசில தானே ஊத்துது. சார் இருக்காரு, ஏசில வெளியே டிராவல் பண்றாரு, ஐயோ காரு ஏசி, பாத்ரூமும் ஏசி, ஆ, ரூம் பக்கத்துல ஏசி. உட்காந்து பார்த்தா நீங்க மட்டும் முக்குறது சொல்றீங்க ஒரு பாத்ரூம் போட்டோ தான்ட்டு, நான் வந்து ஏசி சொல்லக்கூடாதா? ஓ, அப்ப எல்லாமே பாத்துருக்கீங்க நீங்களும். இல்ல நான் பாக்கல. உங்களுக்கு எப்படி ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரோ எனக்கு அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஓ, சர்க்கிள் இருந்து நான் கேள்விப்பட்டது மாதிரியே நீங்க நானும் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க. கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், பரவாயில்ல. எது எப்படியோ, ஆனா அந்த ஜோசியக்காரர் சொல்லியிருக்காராம், அவரு கருப்பு கோட்டு வச்சு ஏன் கருப்புல பொட்டு வைக்கிறாரு, எல்லாருமே அவரை பொட்டு மாமான்னு சொல்றாங்க இல்லையா? Okay. எல்லாருமே okay. எல்லாருமே அவரை பொட்டு மாமான்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பொட்டு மாமா அப்படிங்கிற விஷயம் அந்த வந்து பொட்டு என்னதான் சார் ஆச்சு கடைசியா? அந்த அது எதுக்காக, அது என்ன பொட்டு, அது எந்த கடவுளுடையது? இல்லங்க. இப்ப நான் வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இப்ப அவரு வைக்கிற அந்த பொட்ட நான் வச்சுட்டு உங்கள பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்ப அவரு வச்சிருக்க அந்த பொட்ட நான் வச்சுக்கிட்டு உங்கள பார்த்தேன்னா, நீங்க டப்புன்னு ஓடி வந்து என்னைய கட்டி பிடிச்சுப்பீங்க. அந்த பொட்டுக்கு இருக்கிற வேல்யூ. வசியம் அந்த வசியம். மாதிரியா? ஆமா. வசிய மருந்தான் அது. ஆமா. வசியம் பண்ணி புரியுதுங்களா? அப்படியே இன்னைக்கு கூட பாருங்களேன். இவரு அது முதலமைச்சர் இது சேர்ல உட்கார்ந்து இவரு பேசுறாரு. இவரு பேசுறப்ப எதிர்க்கட்சிக்காரங்களாம் கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிச்சவங்கள இப்படிதான் பார்த்தாரு. அத்தனை பேரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. என்ன காரணம்? அந்த வசிய பொட்டு. நல்ல வேளை வசிய மையோட நிப்பாட்டிட்டீங்க. நான் கூட வந்து சீனாக்கு போய் அவர் வந்து கண் கட்டி இந்த 7ஆம் அறிவு படத்துல பார்த்த மாதிரி வித்தையெல்லாம் கத்துட்டு வந்திருக்காருன்னு அது பயந்துட்டேன். பின்னால அடுத்த எலெக்ஷன்ல. ஓ, அது அடுத்த இந்த எலெக்ஷன்ல. எலெக்ஷன்ல இது வரைக்கும் போதுன்னு மையோட வச்சுக்கிட்டாங்க. ஓகே. அடுத்த எலெக்ஷன்ல தான். அடுத்த எலெக்ஷன்ல அப்ப வந்து கண்ணோக்கு ஆமா பார்வையில ஆமா. அந்த பார்த்தோனே நீங்க 7ஆம் அறிவுல பார்த்தது மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னாவே அத்தனை பேரும் கைய தூக்கி குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா. இப்ப வந்து 107 தானே வாங்குனாங்க. அடுத்தாப்புல வந்து 237 அப்படிதான். எல்லா சீட்டுமே அவங்க அடிச்சிருவாங்க. ஏன்னா நீங்க சொல்ற அந்த வித்தை எது? அதான்னா நோக்கு வருமா? ஆமா, நோக்கு வரும். பாத்தீங்களா? ஆமா. நீங்களும் போய் இடையில கத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னா, அப்படியே அவங்க பண்றப்ப நீங்களும் எதிர்த்து பண்ணலாம். ஆமா. நீங்க அவங்க மயக்குறாங்க உங்கள அப்படின்னா நீங்க மயங்காம இருக்கலாம். நீங்களும் கத்துக்கிட்டீங்கன்னா. நீங்க கத்துக்காம விட்டுட்டீங்கன்னா மயங்கிருவீங்க. ஆனா எல்லாருமே அறிவாளியா இருக்க மாட்டாங்கல்ல. அப்படியா? எல்லார் அறிவிலும் போய் உட்காராதுல கத்துக்கிறது. ஸ்கூலுக்கு எல்லா பசங்களும் தான் போறாங்க. எல்லா பசங்களுமா பாஸ் ஆகுறாங்க. ஃபெயில் ஆகுற பசங்களும் இருக்காங்க தானே. ஆமா. அது என்னமோ உண்மைதான். மக்கு பசங்களும் இருப்பாங்கல்ல. ஆமா. இப்ப வந்து என்ன சொல்றது? போன இதுல எல்லாம் வந்து இப்ப கல்வித்துறையில வந்து பயங்கரமா மார்க் எடுத்து இதெல்லாம் பண்ணாங்களாம். இப்போ வரப்போற கல்வி ஆண்டுல எல்லாம் எவ்வளவு மார்க் எடுப்பாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா விஜய் போட்டோவ பிறந்த நாளுக்கு அந்த கூடி விளையாடுறதுக்கு அதுக்கே வந்து பயங்கரமா ட்ரெயின் அப் குடுத்தாங்களாம். நீங்க கேள்வி கேட்டீங்க. ஆனா ஓகே. மக்கள் வந்து கூத்தாடிங்களுக்கு ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்குவாங்கங்கிறத நம்ம இல்ல அப்படியெல்லாம் நடக்காதுன்னு நான் நம்புறதுக்கு இல்ல. ஏன்னா நம்ம வந்து கூத்தாடி தான் யாரு இவரும். முதல்வர் இன்னைக்கு வந்து நேத்து நமக்கு டான்ஸ் ஆடி காட்டினாரு. இன்னைக்கு நமக்கு முதல்வரா இருக்காரு. புரியுதுங்களா? ஆமா. இந்த கூத்தாடியோட அப்படியே பரிணாம வளர்ச்சி எங்க இருந்ததுன்னா, தேவடி ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த தேவடி ஆட்டத்துல இருந்து வந்ததுதான் அடுத்தடுத்தாப்புல இந்த நாடகம், சினிமா இதெல்லாம். தெருக்கூத்து இதெல்லாம். தொழில் முறையில வந்து இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ராகவா லாரன்ஸுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. அவர் சொல்ல போனா விஜயை விட நல்லா ஆடுவாரே. ஆமா, விஜயை விட நல்லா ஆடுவார் தெரியுங்களா? தெரியும். அப்போ அவரால வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? அதை விட காஞ்சனா படம் கூட சூப்பரா பண்ணுவார் சார். பாத்தீங்களா? இவ்வளவு திறமை இருக்குல்ல. ஆமா. அதனால அவரு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா தமிழ் சமூகம் இருக்கு இல்லையா? அந்த தமிழ் மக்கள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து சினிமா வந்து டெடிகேட் பண்ணிட்டு வந்துட்டாரு. நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு வந்திருக்காரு. இப்ப லாரன்ஸ் அவர்கள் வந்தாலும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாமா? அவரும் வந்து அவரோட நடனத்துறை, இயக்குனர் துறை, கலைத்துறை இதெல்லாம் சாக்ரிஃபைஷன் பண்ணிட்டு மக்களுக்காக இறங்கி வந்து வேலை செய்வாரா? ஆமா. இப்ப சட்டசபையில வந்து என்ன சொல்றது, எல்லாம் திடீர்னு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு 4 ஸ்டெப்பு போட்டாதானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்கங்கிற ஒரு போர் அடிக்குமா இல்லையா? திடீர்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் நடுப்புற வந்து ஒரு குத்தாட்டம் போட்டா எப்படி இருக்கும்? நல்லா கலகலன்னு இருக்கும்ல. ஒரு நடு சட்டமன்றத்துல ஒரு குத்தாட்டம் போட்டாருன்னா அப்படி நல்லா இருக்குமா இல்லையா? அதனால அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இல்ல, 200% இருக்கு. அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஸ்டெப் போடுறது கேட்கல சார். நாட்டை ஆள்றதுக்கு மக்களுக்கு ஸ்டெப் போட்டாவே நாட்டை ஆளலாம்.
அது மாதிரிதானே இப்ப விஜய் வந்து ஸ்டெப்பு போட்டார் இல்லையா, ம். அவரு ஸ்டெப்பு போட்டாரு, இப்ப நாட்டு ஆள்றாரு இல்லையா, அது மாதிரி ஏன்னா நம்ம தமிழ் சமூகம் மேம்பட்ட தமிழ் சமூகத்தோட அறிவு இருக்கு இல்லையா, ம். அந்த அறிவு ஞானத்தினால இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கும். இப்ப நடத்திருக்கோம் இல்லையா. ஆமா, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? என் 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 ஓட்டு என் உரிமை. வெளிய சொல்ல மாட்டேன். அப்படிங்களா? இதே மாதிரிதான் இப்படி சொல்றவங்க எல்லாருமே தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல, உங்கள் ஓட்டு நன்மையாக நடந்துகிட்டு இருக்கு. வாழ்க ஜனநாயகம். ஓகே. படம் வருமா? வந்துருச்சே. எது ஜனநாயகமா? பாத்துட்டீங்களா? அதான் புரியுதா இதுல இருந்து எப்படி இருக்கீங்கன்னு. ஆமா, அப்புறம் பார்க்க தானே செய்வோம். அப்பதானே செய்யும். நானும் பார்த்திருக்கேன். ம். விஜயே பார்த்திருக்காரு. விஜய் ஆமா, பார்த்துருக்காரு. எல்லாரும் பார்த்திருக்காங்க. ஆமா, ஆன்லைன்ல வந்தது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆன்லைன்ல எல்லாரும் வந்திருக்குன்னு சொன்னான்னா எப்படா வந்ததுன்னு பார்த்தாதான் தெரிஞ்சுக்க உள்ள முடியும். போய் பார்த்தாதான் தெரியும் அது என்னன்ட்டு. அதனால நான் வந்துருக்காங்க. அப்படிதான் நானும் போய் அப்படிதான் பார்த்தேன். ஆமா, நானும் அப்படிதான் நானும் அப்படிதான் பார்த்தேன். பார்க்கணும்லாம் போய் பார்க்கல. நானும் தேடி எல்லாம் கண்டுபிடிச்சு போய் பார்க்கல. அப்படிதான் பார்த்தேன். என்னடா எப்படிடா வந்துச்சுன்னு போய் பார்த்தோம். ஓகே. அவங்க எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் பார்த்தோம். படம் நல்லா இருந்தது. நீங்க சொல்லுங்க பாத்தீங்களா? என்னைய கேக்குறீங்க? படம் வந்து அதாவது விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆமா, இந்த படத்தை போட்டு காட்டி வந்திருக்கணும்னா படம் ஃபிளாப் ஆயிருக்கும், இவரும் வந்திருக்க மாட்டாரு. ஏன் சார்? ஆமா, ஏன்னா ஒரு விஷயம் அவன் நல்லா தானங்க இருந்துச்சு. பாட்டெல்லாம் கூட பிளாஸ்ட் ஐயோ பிளாஸ்ட். அதைத்தாங்க சொல்றேன். கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டு போறது வரைக்கும் தான் ஒருத்தன் கற்பனையில இருப்பான். புரியுதுங்களா? அந்த உள்ளார போய் பார்த்தா அந்த கற்பனை உடைஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த படமானது ஒரு ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி இருந்தது. ஆமா சார். அதுல நிறைய பார்த்தாச்சுன்னா இறங்கி முடிஞ்சு வேலை போச்சு. செஞ்சிருப்பா மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? 6 மாசம்லாம் படத்துல கேட்கவே இல்ல சார் அவரு. அதாவது இப்ப ஜனநாயகம் படத்துல வந்து அவர் வந்து வந்து 6 மாசம் அவகாசம் கேக்குறாரு. இதே படமா இருந்ததுன்னா அவகாசம் எல்லாம் தேவையில்ல, ம். உடனே நடத்திடுவாரு. இப்ப கூட வந்து என்ன சொல்றது, சட்ட கோரிக்கைகளை வச்சு அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுவாருன்னா, இப்ப இது வந்து அவரா சொல்ல மாட்டாரு. இதுக்கு வந்து அவன் நெல்சன் இருக்கான் இல்லையா, ஆமா. அவன் வரணும். அப்புறம் இந்த லோகேஷ் கனகராஜன் இருக்கான்ல, ம். அவன் வரணும். இவனுங்களுக்கு எல்லாம் மேல அவன் அட்லின்னு ஒருத்தன் இருக்கான். ம். இவருக்கு நல்லா பெட்டானவன். அவன் பண்ணான்னா நல்லா பண்ணுவான். அதனால இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய நலன்கள்லாம் இருக்கு இல்லையா, ம். இவனுங்கள்ட்ட கொடுத்து படமாக்கி அதை ரீல்ஸா கட் பண்ணி போட்டாவே மக்களுக்கு நலன் போயிடுச்சுன்னு அர்த்தம். சட்டத்திட்ட நலன்கள்லாம் ரீச் அவுட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமா, சார் இப்ப பாத்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமால வந்து பல பிரபலங்கள்லாம் வந்து நான் பாக்கலையே. முதலமைச்சர் பாக்கலையா? பாத்தீங்களான்னு கேட்டீங்களே, சொல்லுங்க. இல்ல பல முதலமைச்சருக்கு வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சிம்பு, ம், விஷால், சிம்ரன் ம். அப்படின்ட்டு வந்து நேத்திக்கெல்லாம் வந்து பயங்கரமா வந்து நிறைய பேர் வந்து தொடர்ச்சியா வந்துட்டே தான் இருக்காங்க. ம், கீர்த்தி ம். சுரேஷ் உட்பட நேத்து ஆமா, வந்திருக்காங்க. ஆமா. கீர்த்தி ச- சுரேஷ் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. நேத்து தான் ஓ, வந்திருக்காங்க. பரவாயில்ல So, பரவாயில்ல. இப்ப பாத்தீங்கன்னா வந்து சமந்தா அவர்கள் வந்து மீட் அவங்களும் பண்ணி வந்துட்டாங்களா? இவங்க என்ன ஒரு மேட்டர்னா, இவங்க எல்லாருமே வந்து வரும்போது வந்து தளபதியோட ஸ்டைல வந்து ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ம். சமந்தா வந்து ஒரு படி அப்படியே எக்ஸ்ட்ரா போய் வந்து அவருடைய கட்சி கொடியிலே வந்து ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? பார்த்தேன். சமந்தா வந்து கட்சியில இணைய ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? என்ன எல்லாம் நல்லாதான் இருந்தது. ஆனா என்னதான் இருந்தாலும் கட்சி கொடியை அதை கட்டிக்கிட்டு வந்ததுனாலதான் கொஞ்சம் ஏன்னா சமந்தாவை வந்து நம்ம வந்து ஊவன்ட்ட லாலா லாலா எல்லாம் வந்து அதெல்லாம் இல்லாம நம்ம பார்த்திருக்கோமா? அந்த பார்த்ததுல இருக்கிற கிளுகிளுப்பு வந்து இந்த கட்சி கொடியை கட்டிட்டு வந்ததுல இல்ல. இல்ல. ஆமா, என்னதான் இருந்தாலும் சமந்தாவுக்கு நம்ம இந்த வந்தப்ப நமக்கு கிளுகிளுப்பு கொடுக்க முடியல. ஆமா, அவங்க அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா அவங்க கிளுகிளுப்பு கொடுக்கறது மாதிரி இருந்தா அரசியலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா. அப்ப எங்க த்ரிஷாவோட வாழ்க்கை அவங்க துணை முதலமைச்சர் ஆகுற கனவு என்ன ஆகுறது? இல்ல அந்த கனவுலாம் ஒரு பக்கத்து. அதெல்லாம் வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. மக்களோட முன்னிலையில யார் வேணுமாலும் வரலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். அதை பத்திலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா, ஆனா இங்க வந்து என்ன சொல்றது, நமக்கு இப்ப விஜயை கூட்டிட்டு போய் தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து பக்கத்துல நிப்பாட்டி பக்கத்துல சன்னி லியோனி நிப்பாட்டினா விஜய்க்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ அதே அளவுக்கு சன்னி லியோனுக்கும் கூடும். ஆமா, சன்னி லியோனுக்கு கூடுற கூட்டத்தை பார்த்துட்டு ஐயோ அப்படிங்காதீங்க. மியா கலிஃபாவுக்கும் நல்லா கூடும். நம்ம மக்கள் வந்து அவ்வளவு தெளிவானவங்க, அவ்வளவு பார்த்து ரசிச்சிருக்காங்க. யாரை பாக்குறாங்களோ அவங்களுக்கு தானே ஓட்டு போட முடியும். ஆமா, உண்டா இல்லையா? இப்ப மியா கலிஃபா தெரியாத ஆண்கள் இருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. அது மாதிரி விஜயை தெரியாத பெண்கள் இருக்காங்களா இல்லையா? இல்ல. கவர்ச்சி நாயகன் இல்லைன்னா சொல்லக்கூடாது. சுறா படத்துல அவர் எப்படி சட்டையை கழட்டிட்டு வந்தார்ல,
அது மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல சட்டையை கழட்டி நின்னா அத்தனை ஓட்டு ஊந்துராது. சார் எதை சார் முடிச்சு போறீங்க? அவர் படத்துல வந்து படத்துல பண்ணதுக்கு சார் படத்துல வந்து டைவ் அடிப்பார் சார் மீனுக்காக, ஒரு ஃபைட் சீனுக்காக அப்படி விழுவாரு சார். அதான் சொல்றேன், படத்துக்கே அப்படின்னா ரியல் அப்படி சட்டையை கழட்டி நின்னா அத்தனை பேரும் ஊந்துட மாட்டோம். விழுவீங்க. என்ன விழுவீங்க? அப்ப நீங்க விழுவ மாட்டீங்களா? என் புருஷனை விட எங்க மாமா விஜய் தான் பிடிக்கும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நான் சொன்னத நீங்க சொல்லலைங்க, ஆனா சொன்னவங்க இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கிறப்ப அப்ப ஓட்டு வருமா வராதா? வரும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் சொல்றேன். அடுத்து வர 50 வருஷத்துக்கும் ஆமா தாவேகா ஆட்சி ஸ்ட்ராங்கா நிக்குது. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாவும் இன்டெலிஜென்ட்டாவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.